இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம ஜெபிப்போம், உபவாசம் இருந்து கூட ஜெபிப்போம், பல மாதங்களாய் வாரங்களாய் கூட நாம் அதிக நேரம் நாம் ஜெபிப்போம். ஏன் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்தின் கவலைகளினாலும் மன அழுத்தங்களினாலும் பிரச்சனைகள் நீங்குவதற்காக தேவனிடத்தில் நம்ம அதிகமாய் பேசுவோம். அது தவறு அல்ல, ஜெபம் முக்கியம் நம்முடைய வாழ்வுக்கு. ஆனால் அதை விட முக்கியமானது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நாம் சில பாவங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, புத்தியீனமான கிரியைகளிலிருந்து நாம் விடுதலை அடைவதற்கு இந்த சத்திய வசனமானது நமக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே இதை அறிந்த சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னால், நம்மை ஜெபிப்பதற்கு நம்முடைய வாழ்வில் அவன் தடைகளை கொண்டு வந்தாலும் அதை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது நம்மை விட்டு விலகுவான். ஆனால் வேதாகமத்திற்கென்று நேரத்தை ஒதுக்கி வாசிப்பதற்கு சத்துரு நம்மை அதற்கு நேராக நடத்தவே விடமாட்டான். ஏன்னு சொன்னால், சத்தியத்தை இவர்கள் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் இவர்கள் நம்மை மேற்கொண்டு விடுவார்கள், இவர்கள் ஜெயம் பெற்று விடுவார்கள், இவர்கள் விடுதலை அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லி சத்துருவானும் வேதத்தை வாசிக்காதபடிக்கு நம்முடைய சரீரத்தில் பலவீனம், சோர்வு, கோபம், வருத்தம், இவ்விதமான அசதை, இவ்விதமான காரியங்களை கொடுத்து நம்மை இந்த சத்தியத்தில் கேட்டு விடுதலை அடையாதபடிக்கு அவன் இடையூறுகளை கொண்டு வருவான். நீங்கள் 1ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிலர் நம்ம ரெகுலராக நம்ம பைபிள் வாசிப்போம், அது வேகமாக நம்ம என்ன செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் வாசிப்போம். கடமைக்காகவும் கட்டாயத்துக்காகவும் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு கணக்குக்காக நம்ம என்ன செய்வோம், வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது தியானிக்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அனுதினமும் நாம் வாசிக்கிற அந்த வேதாகமத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசித்தாலும் கூட அதை நிறுத்தி நிதானமாய் தியானித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது இந்த சத்திய வசனமானது நம்மை விடுதலைக்கு நேராய் கொண்டு செல்லும்.